finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற மேட்ச் ரிவ்யூ எதை பத்தினா, எஸ், USA vs பாகிஸ்தான் மேட்ச் 11 அட் டெலாஸ். ஃபைனலி திஸ் 2024 வேர்ல்ட் கப் இஸ் பேக் ஆன் ட்ராக்னு நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என்னங்க இந்த வேர்ல்டு கப் ஒரு மாதிரி மொக்கையா போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி போர் அடிக்குதுங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேற்று மேட்ச் ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும். லேட் நைட் வரைக்கும் போச்சு, ஏன்னா சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க டெஃபினட்டா மிஸ் பண்ணிருப்பீங்க அந்த லைவ் மூமெண்ட்ஸ்லாம். நான் நல்லா என்ஜாய் பண்ண மேட்சை, ஷுவர் அபவுட் இட். என்னவோ தோணுச்சு, லைக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதாவது ப்ரெடிக்ட் பண்ணலான்னு 159 எப்போ பாகிஸ்தான் அடிச்சாங்களோ என்னவோ தோணுச்சு, ஓகே USA ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போறாங்கன்றதுனால ஃபுல் மேட்ச் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு நான் ரிவ்யூவும் பண்ணணும் மேட்ச் பார்த்துட்டு. அந்த வகையில் நான் செமையா என்ஜாய் பண்ண மக்களே, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஆர் வெரி அன்பிரடிக்டபிள். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி அசோசியேட் டீம்ஸோட தோப்பாங்க, சடனா வந்து தொடர்ந்து ஒரு டாப் டீம்ஸை செம காட்டு வின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்ட வெரி அன்பிரடிக்டபிள் டீம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்பிரடிக்டபிள்னஸ் காமிச்சிட்டாங்க அகெயின்ஸ்ட் USA தான் சொல்ல முடியும். ஸோ டாஸ் வின் பண்ணி ஆக்சுவலா போலிங் எடுத்தார் USA கேப்டன் மோனாக் பட்டேல். அண்ட் அது வந்து கிளிக் தான் ஆயிடுச்சுங்க, ஆல்மோஸ்ட் கிளிக் ஆயிடுச்சு. அண்ட் 159 தான் ஆக்சுவலா பாகிஸ்தான் அடிச்சாங்க. ஸோ இனிஷியலா பாபர் அசாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. அவரோட கேம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டமே கெடுத்துச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 24 பாலுக்கு 10 ரன்னுங்க, அன்பலீவபிள். முடிக்கும் போது அவர் 41 பால் 43 அடிச்சிருக்கலாம். பட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு மேல தான். T20 கிரிக்கெட்டை நீங்க இப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சமாவது அவர் தள்ளி விளாடணும், புரியுதா உங்களுக்கு? ஒரு 120 125 ஸ்ட்ரைக் ரேட் கூட அவங்களுக்கு இன்னைக்கு உதவி இருக்கும், ஒரு 175 ஸ்கோர் போயிருக்கும். ஆனா அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸோ கண்டிப்பா அவரோட கேமை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல அவர் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் T20s தான் நான் சொல்லுவேன். பாபர் அசாம் நீங்க எவ்வளவு 50s அடிக்கலாம், ஆவரேஜ் நல்லா வச்சிருக்கலாம், ஹையஸ்ட் ரன் கேட்டரா இருக்கலாம் T20 கிரிக்கெட்ல, அது முக்கியமே கிடையாதுங்க. எத்தனை மேட்சஸ் நீங்க வின் பண்றீங்க உங்க பேட்டிங்னால, தட் இஸ் வாட் இஸ் சோ க்ரூஷியல். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஓரளவுக்காவது டீசெண்டா இருக்கணும்ன்றதா சொல்ல வரோம். அந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலா ரொம்பவே ஒரு ஆர்டினரி கேம் ஆக்சுவலி பாபர் அசாம் விளையாடினது. அண்ட் போலிங் வைஸ் செமையா போட்டாங்க USA, கண்டிப்பா அது கிரெடிட் கொடுத்தாங்க. நியூ பால்ல வந்து நெட்ராவல்கர் செமையா போட்டாரு. இதவே ரிஸ்வான் விக்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம கேட்ச் அது. ஆக்சுவலா டெய்லர் வேற லெவல்ல பிடிச்சாரு. ஏன்னா அதெல்லாம் க்ரூஷியல். ஏன்னா ரிஸ்வான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர், நின்னுதாருன்னா டெஃபினட்டா செம காட்டு காட்டிப்பாரு. ஸோ அவரோட விக்கெட் ரொம்ப க்ரூஷலா வந்து அமைஞ்சது. வக்கார் ஜமான் விக்கெட் ரொம்ப க்ரூஷலா வந்து அமைஞ்சது. அண்ட் உஸ்மான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புவர் ஷாட் ஏறி போய் அது ஒரு கன்வின்சிங்காவே இல்லை, அது ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரகிளிங் பாகிஸ்தான் 26 for 3. அந்த டைம்ல ஷதாப் கான் ஆஸ் யூஷுவல் ரீசெண்ட் டைம்ஸ்ல போலிங்ல பெர்ஃபார்ம் பண்றாரோ இல்லையோ, பேட்டிங்ல இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் இறங்கி பாகிஸ்தானை பெயில் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த வகையில தான் அவரும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 40. அந்த டைம்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப் மேல விளாண்டாங்க ஷதாப் அண்ட் பாபர் அசாம். ஷதாப் கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ணி சூப்பரா விளாண்டாரு. அதனாலதான் பாபர் அசாம் ஒரு ரெட்ல தடவிட்டு இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு ரெட்ல அப்படி தட்டி விளையாடிட்டு இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? ஷதாப் கானோட இன்னிங்ஸ் இல்லைன்னா இன்னுமே மோசமாயிருக்கும் பாகிஸ்தானோட கேம் பேட்டிங் வைஸ். அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் வந்துச்சு, ஒரு இன்ஜுரி வந்துச்சு ஆக்சுவலா ஷதாப் கானுக்கு, கிராம்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இமிடியேட்டா அவரும் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து அசாம் கான் அவர் தான் வந்து ட்ரெண்டிங்கா இருக்காரு, இந்த மேட்சுக்கு முன்னாடில இருந்தே ட்ரெண்டிங்கா இருக்காரு. அவரை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே சோசியல் மீடியால. பட் டூ மச்சாவும் வந்து பாத்தீங்கன்னா அவரை கலாய்க்கலாம், யார வேணா கலாய்க்கலாம், இப்பெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் பாடி ஷேமிங் மட்டும் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஒரு கருத்து. அந்த வகையில பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேம் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே வச்சு செய்யறாங்க, இது வேற ஒரு கண்டென்டான்ற மாதிரி அவர் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அண்ட் பாகிஸ்தான் இப்பதான் எழுமுனாங்க, திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்துல தள்ள மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி 98 for 5 ஏதோ வந்தாங்க. அப்புறம் இஃப்திகார் அஹ்மத் வந்து ஏதோ தட்டி தரு மாதிரி விளாண்டாரு. லாஸ்டா ஷஹீன் அஃப்ரிடி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் விளாண்டாரு. ஒரு 2 6 அடிச்சாரு, 2 4 அடிச்சாரு, ஒரு 20க்கு மேல. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனாலதான் 159 அவங்களால அடிக்க முடிஞ்சது. அண்ட் when it comes to USA bowling, நெட்ராவல்கர் வேற லெவலுங்க. அவர் இந்தியா அண்டர்-19 விளையாடி இருக்காரு, இப்ப USA ரெப்ரசென்ட் பண்ணி போடுறாரு. நல்ல நியூ பால் போலிங், சான்ஸே கிடையாது, சூப்பரா போட்டாரு. திணற விட்டாரு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸை, டெத்லயும் நல்லா போட்டாரு. ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹிம் ஹியூஜ் கிரெடிட். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸும் நல்லா போட்டாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோட நேம் என்னால ஐடென்டிஃபை பண்ணுவார், கெட்ரிங்கா ஏதோ சம்திங் ஏதோ வரும். அவரு செமையா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு தி USA bowlers, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அலிகானும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. ஜஸ்தீப் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபர்ட் போடுறாருங்க. பட் ஆனா நான் நிறைய மேட்சஸ்ல பாத்துறேன் ரன்னை வாரி கொடுக்குறாரு. ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பாபர் அசாம் விக்கெட் எடுத்தாரு. ஏன்னா பாபர் அசாம் அவ்வளவு பால் சாப்பிட்டுட்டு அப்பதான் கொஞ்சம் மொமெண்டம் அவருக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது, கரெக்டா அவுட் ஆகிட்டாரு. அது ஒண்ணுதான் ஒரு நல்லது பண்ணது. மத்தபடி பாத்தீங்கன்னா ஹி இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அவரோட லைன் அண்ட் லென்த் பாத்தீங்கன்னா அவர் நல்ல பேஸ் போடுறாரு, ஆனா எல்லாமே ஷார்ட் ஆஃப் லென்த்ல போடுறாரு, பேட்ஸ்மேனுக்கு ஈஸியா இருக்கு. மத்தபடி மத்த போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்கனாமிக்கலா தான் போட்டாங்க. 159
59 அடிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சது ஓகே ஏதோ சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி தான் யூஎஸ்ஏ கேப்டன் மொனாங்க் பட்டேல் அவரும் சூப்பரா விளாடினாரு ஓப்பனிங்ல. அவரும் சரி டெய்லரும் கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படியே க்ரூம் ஆகிட்டே இருக்கும் போது டெய்லர் அவுட் ஆனாரு. அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் நசீம் ஷா தான் எடுத்தாரு. அப்பதான் பிரேக்கே பண்ணாங்க அந்த பார்ட்னர்ஷிப், 39 ரன்ஸோ நோ சம்திங். அண்ட் அதுக்கப்புறம் கவுஸ் வந்தாரு கான்ஃபிடென்ட்டா, எப்படி கனடாவோட மேட்ச்ல விட்டு போனாரோ அதே மாதிரி அவர் வந்து கான்ஃபிடென்ட்டா விளாண்டாரு. அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப வைட்டல் அந்த டைம்ல. 25 balls 36 தான் அடிச்சிருப்பாரு. ரொம்ப ரொம்ப குரூஷியல். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா விளாடினாரு. அண்ட் மொனாங்க் பட்டேலும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பேட்டிங் வைஸ் அவர் பெருசா ஒண்ணுமே பண்ணலங்க. கேப்டன்ஷிப் நல்லா பண்றாரு, பட் பேட்டிங் வைஸ் பெருசா பண்ணல. பட் இம்பார்ட்டன்ட் ஒகேஷன், இம்பார்ட்டன்ட் டீமோட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மேட்ச் வினிங் 50 அடிச்சாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட இன்டென்ட் வந்து கிளியரா இருந்தது. புரியுது உங்களுக்கு? அவரோட பால் ஒன்ல இருந்து நான் பார்க்கும்போதே இல்லை ஓகே இன்னைக்கு இவர் கொஞ்சம் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி கிளியரா தெரிஞ்சு அதனால பாசிட்டிவா விளாண்டாரு. வே ஷைன் அஃப்ரிடியோட செகண்ட் ஸ்பெல்ல அவர் ஒரு பவுண்டரியும் தூக்கி ஒரு 6 ஒன்று விட்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்தது. நல்ல ஒரு கவுண்டர் பஞ்ச் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அவங்களும் வந்து அவுட் ஆயிட கவுஸ் அவுட் ஆனே இவரும் வந்து பேக் டு பேக் அவுட் ஆனாரு. ஹாரிஸ் ராஃப் தான் அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் அமீர் வந்து விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் தான் வந்தாரு த ஹீரோ ஆரன் ஜோன்ஸ், அவர் தான் வந்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி அது ரெப்ளிகேட் பண்ணுவாரா? கனடாவோட அந்த 94 நாட் அவுட் சூப்பரா விளாண்டாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இந்த ரிக்வயர்டு ரன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாடுவாரான்ற மாதிரி நம்மளோட தாட் இருந்துச்சு. பட் he lived according to the expectation தாங்க நான் சொல்லுவேன். சூப்பரா விளாடுறாருங்க. அதாவது ஒரு பிளேயருக்கு எப்ப பார்த்தாலும் அடிச்சுதான் விளையாடுவோன்றது கிடையாதுங்க, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளாடணும். அந்த வகையில ஆரன் ஜோன்ஸ் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அவர் ஸ்லாட்ல இருந்தா பொழுக்குன்னு அடிச்சிடுறாரு, இல்லைன்னா அந்த கேப்ஸ்ல ஆடி 2 ரன்ஸா எடுக்கிறாரு. ஸோ இஸ் ஹேவிங் வெரைட்டி. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஒரு குவாலிட்டி பிளேயர் கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு குவாலிட்டி பிளேயர் கிட்ட 6 அடிக்கணும். அட் சேம் டைம் மற்ற பால்ஸ்ல வந்து டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்ல கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் லைட்டா நீங்க ரொம்ப பிளாட்டாவும் இல்ல ரொம்பவும் லோவா இல்ல, ஒரு டீசன்ட் பிச்சில் வந்து நீங்க எப்படி விளாடணுன்றதும் தெரியணும். அதுதான் ஆரன் ஜோன்ஸ் காமிச்சாரு. 26 of 36 நாட் அவுட், க்ரூஷியல் இன்னிங்ஸ்ங்க சீரியஸா அந்த டைம்ல. நிதிஷ்குமார் வந்தாரு. ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட் நான் ஓப்பனா சொல்றேன் மக்களே, நிதிஷ்குமார் மட்டும் அந்த லாஸ்ட் பால் பவுண்டரி அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா இந்த மேட்சை ஸ்பாயில் பண்ணதே எனக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிதிஷ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் இறங்கி he was going nowhere, தடுமாறி டாட் பால் ஆடுறாரு இல்ல சிங்கிள் ஆடுறாரு, அவரால் வந்து ஒரு டபுள் கூட அடிக்க முடியல. ஆனா ஒரு எண்ணில் ஆரன் ஜோன்ஸ் அட்லீஸ்ட் அப்பப்போ ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு, ஒரு 6 அடிச்சாரு, ஒரு டபுள் எடுக்கிறாரு. ஆனா இவரால் வந்து சிங்கிள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. ஸோ ஆரன் ஜோன்ஸ்க்கு எப்படா ஸ்ட்ரைக் கிடைக்கும் அப்பதான் யூஎஸ்ஏ வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அண்ட் பாகிஸ்தான் நல்லா கம்பேக் ஆயிட்டாங்க. 14th ஓவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பால் சேஞ்ச் பண்ணாங்க, அதுல ரிவர்ஸ் ஸ்விங் ஆரம்பிச்சது. ஸோ அதனால அவங்க கம்பேக் ஆயிட்டாங்க. விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் அழுத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 8 ரன் கொடுத்து 7 ரன் கொடுத்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா லைக் 14-15 ரன்ஸ் டு வின்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பெனால்டிமேட் ஓவர் முகமது அமீர் சூப்பரா போட்டாரு. புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வகையில ஒரு மாதிரி அண்டர் பிரஷர் அந்த நிதிஷ்க்கு பதில் அந்த டைம்ல ஒரு கோரே ஆண்டர்சனோ இல்ல ஒரு ஹர்மித் சிங் அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இந்த மேட்சை ஒரு 1 hour ஸ்பேர்ல கூட முடிச்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு யூஎஸ்ஏ. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ கிரிட்டிக்கல் ஆன் நிதிஷ். ஏன்னா அவர் பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 ball 5 இருக்கும்போது ஹாரிஸ் ராஃப் ஓவர்ல அந்த ஃபுல் டாஸ் பால் அப்படி தூக்கி அடிச்சதுதான். நிறைய பேர் கிரிட்டிக்கலா இருப்பாங்க ஹாரிஸ் ராஃப் போலிங்ல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஓவர்ல வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஆரன் ஜோன்ஸ். ஏன்னா 3 ball 3 run தான் கொடுத்தாரு ஹாரிஸ் ராஃப். 4வது பால் ஏதாவது ஒரு பால் லென்த் மாட்டிக்கிச்சு, அது தூக்கி 6 அடிச்சாரு. ஸோ ஒரு போலர் 6 ball போடும்போது ஏதாவது ஒரு பால் லென்த் மாட்ட வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் பால் தான் அவர் சொதப்பிட்டாரு. அந்த பால பிச் பண்ணி போட்டிருந்தா கூட நிதிஷ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாரு. ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, மிட் ஆஃப் வேற சர்க்கிள்குள்ள இருக்குன்னும் போது கொஞ்சம் யோசிச்சு போட்டிருக்கலாம். அங்கதான் நிதிஷ்குமார் ஃபுல் மேட்ச்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன நிதிஷ்குமார் அந்த டைம்ல கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அப்படி ஃபுல் டாஸ் அப்படி பேட் ஓபன் ஃபேஸ் பண்ணி சூப்பரா இந்த கேப்ல விளாண்டது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான விஷயம். ஸோ டை ஆகும் போதே நான் நினைச்சேன் ஓகே ஏதோ யூஎஸ்ஏ வின் பண்ணணும் தான் இருக்கு போல இருக்கு இந்த மேட்ச். எனக்கு இன்னும் அப்படிதான் தோணுது. சின்ஸ் இவங்க சேஸ் பண்ணதால சூப்பர் ஓவர்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். 18 ரன் ஓகேங்களா, 6 balls நிறைய ட்ராமாங்க. 6 balls மட்டும் போடல அமீர், கிட்டத்தட்ட 10 balls போட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வைடு ஒரு மாதிரி அண்டர் பிரஷர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி அடிச்சாரு ஓகேங்களா. ஆரன் ஜோன்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல பவுண்டரி அடிச்சாரு. ஆரன் ஜோன்ஸும் ஹர்மித் சிங்கும் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. 3 பேர் தான் விளாட முடியும் சூப்பர் ஓவர்ல. அப்போ பவுண்டரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வைடு வந்தது, டபுள்ஸ், இந்த மாதிரி தான் ஆக்சுவலா போயிட்டு இருந்தது. புரியுதா உங்களுக்கு? பெருசா அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. பேட்லேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-11 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. அமீர் வந்து ஒரு 4 வைடு போட்டாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வைடு போட்ட எல்லா பாலுமே ஓடிட்டாங்க ரன்ஸ். சோ 4 வைடு போட்டாருன்னா ஓடிட்டாருன்னா பாத்துக்கோங்க, உங்களுக்கு 4 எக்ஸ்ட்ரா வருது, பிளஸ் 1 ரன்னும் வருது. அந்த வகையில தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டா யூஎஸ்ஏ பண்ணாங்க. அண்ட் திஸ் ஒன் கீப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா இருந்தது மக்களே. அவர் வந்து ரொம்ப புவரா ஆக்சுவலா பண்ணாரு. ஏன்னா
அவரோட கீப்பிங் ஸ்கில்ஸ் மேபி ரொம்ப நாள் கழிச்சு வந்து கீப்பிங் பண்றாரு. ஆக்சுவலா அசாம் கான் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அது கிளியரா தெரிஞ்சது, அந்த ரஸ்டினஸ் தெரிஞ்சது. கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்திருக்கலாம். க்ளவ் கைட்டி போட்டு வைடா தான் போடுறாரு முகமது அமீர். அந்த வகையில த்ரோ அடிக்கணும், நம்ம ஓடி வராங்க இவங்க வைடுக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்மார்ட்டா க்ளவ்லாம் போட்டு இன்னர் க்ளவோட இருந்திருக்கலாம். த்ரோ அடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். நிறைய வாய்ப்புகள் விட்டாங்க. அந்த டைம்ல பாகிஸ்தான் பண்ண காமெடி இருக்கு பாருங்க. அவங்க ஃபீல்டிங்கும் சரி, ஓவர் த்ரோ இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க, கண்டமேடிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மோயே அப்படின்லாம் வாங்கல, ஒரு கலாய்ச்சி போடுவாங்களா இன்ஸ்டாகிராம்ல, அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. பாபர் அசாமும் காண்ட் ஆயிட்டாரு. ஸோ அமீரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ்ஃபீல்டு இந்த மாதிரிலாம் ஆனோடனே அவருக்கு டெம்பரை விட்டாரு. ஸோ கிளியரா தெரிஞ்சது பாகிஸ்தான் வார் நாட் ஆன் த ரைட் ட்ராக்னு. ஒரே ஒரு பவுண்டரியை குத்துட்டு வைடு கீடுன்னு போட்டு ஸ்மார்ட்டா விளையாடி 18 ரன் அடிச்சிட்டாங்க ஆக்சுவலா யூஎஸ்ஏ. அதான் அன்பலீவபிள். அண்ட் கண்டிப்பா எனக்கு தோணுச்சு 19 டூ குட் I mean 18 runs is a too good a score in a சூப்பர் ஓவர்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு டாட் பால் எடுத்தாலே பாகிஸ்தான் will be under pressure. ஸோ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு மேபி அந்த ஒரு டாட் பால் எடுத்தா பாகிஸ்தான் கஷ்டப்படுவாங்களோன்னு. பட் ஸ்டில் நான் என்ன நினைச்சேன்னா இஃப்திகார் அஹ்மத் இருந்திருக்காரு. இஃப்திகார் அஹ்மத் அண்ட் ஃபக்கர் ஜமான் கரெக்டாக தான் இறங்கினாங்க, நோ டவுட் அபவுட் இட். ஸோ அவங்க இதுல யாராவது ஒரு டப்புன்னு ஒரு 6 ஒன்று மாட்டுச்சுன்னா முடிச்சிடலாம், வாய்ப்புகள் இருக்கு. யூஎஸ்ஏ போலர்ஸ் அண்டர் பிரஷர் போட்டுடலாம். ஏன்னா அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாங்க. ஏன்னா இந்த கேமை டை வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க முடிச்சிருக்கலாம் அந்த கேமை. பட் இட் ஹேப்பன்ஸ், ஓகேங்களா? அவங்க ரெகுலரா விளையாடுறது இல்லை, இட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், அதுக்கப்புறம் ஒரு பவுண்டரி அடிச்சார் இஃப்திகார், அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் கேட்ச். யூஎஸ்ஏவோட ஃபீல்டிங் வந்து கம்பேரே பண்ண முடியாது நம்ம பாகிஸ்தானோட, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் மேட்ச் வின்னிங் கேட்ச் டு பி வெரி ஆனஸ்ட். அதுக்கப்புறம் ஷதாப் கான் வந்தாரு. ஏன்னா அவர் தான் டாப் ஸ்கோரர், ஒரு ஃப்ளோல இருந்தாரு. ஷதாப் இறக்கி விட்டாங்க. அண்ட் ஷதாப்பும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு 2 ரன் பேட்ல போட்டு ஒரு 4 போச்சு. லாஸ்ட் 1 பால் 7 runs டு வின். இன்னொரு 6 அடிச்சுட்டு இன்னொரு சூப்பர் ஓவர் கொண்டு வருவாங்களான்னு பார்த்தோம். பட் சூப்பரா போட்டாரு நெட்ரா வல்கர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவர் போட்டது. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். லெஃப்ட் ஆர்ம் போலர், இந்தியன் ஒரிஜின் பிளேயர், அண்டர் 19 விளையாடி இருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ பார்க்கவே பெருமையா இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டேலண்ட் இருக்கு யூஎஸ்ஏக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எஸ், எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. ஃபக்கர் ஜமானுக்கு ஒரு பால் கூட ஸ்ட்ரைக் கிடைக்கல. இதை நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் பேசணும்னு இருந்தேன். அட்லீஸ்ட் ஃபக்கர் இஃப்திகாருக்கு பதில், ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் போலர் போடுறாரா. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆனும்போது ஒண்ணுமே உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அப்படி பேட்டை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல கொஞ்சம் ரன்ஸ் ரொட்டேட் ஆயிருந்தா கூட போலர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி இஃப்திகார் அஹ்மத் 3 பால் அட்டு போயிட்டாரு. அடுத்த 3 பாலும் சதாப் ஆனதுனால இவருக்கு ஒரு பாலும் ஸ்ட்ரைக் கிடைக்கல. அது ஒரு மிகப்பெரிய மைனஸா அமைஞ்சிருச்சு பாகிஸ்தானுக்கு. கொஞ்சம் கிளவரா இருந்திருக்கலாம், பக்காசமான ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம்ன்றதான் என்னோட ஒரு கருத்து. சின்ன சின்ன விஷயங்கள், இட் ஹேப்பன்ஸ். அந்த ப்ரெஷர்ல என்ன பண்றோமோ அதுதான். ஸோ கேரி கஸ்டன் கோச்சிங் டென்யூர்ல முதல் மேட்ச்லேயே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட அன்பிரடிக்டபிலிட்டியை பார்த்துட்டாரு. ஸோ செம ஐ ஓப்பனர் அவருக்கு. ஸ்டார்டிங்கே ஒரு ஐ ஓப்பனர், அப்பா இந்த டீமை கோச் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம்பான்னு யோசிச்சு வேற ஏதாவது பிளானை போட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். And yes, poor performance from Pakistan. They are supposed to win this match. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. We have to give huge credit to USA for their spirited show. No doubt about it. இப்போ டாப் ஆஃப் த டேபிள்ல 4 points இருக்காங்க. அயர்லாண்டை மட்டும் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் ஆகலாம். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பொறுத்து தான் இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு. பாகிஸ்தான், நான் இனிமே பாகிஸ்தான் அசால்ட்டா நினைக்க மாட்டேன் இந்தியாவோட. ஏன்னா அவங்க வந்து வெரி அன்பிரடிக்டபிள் டீம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசோசியேட் டீம் கிட்ட தோப்பாங்க, டக்குன்னு இந்தியாவை அடிக்கலாம், இல்ல டாப் டீம் அடிக்கலாம். அவங்க ஒரு மாதிரி அப்படிதான் விளையாடுவாங்க. ஸோ பொறுத்தது பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல கிளியரா தெரிஞ்சிடும் பாகிஸ்தானோட நிலைமை என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே சூப்பர் மேட்ச், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இன் திஸ் வேர்ல்ட் T20 இது வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் மேட்ச் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட் சேம் டைம் என்னோட ரிவ்யூ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அட் சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.